நீங்க லைஃப்ல ஒரு சின்ன மாற்றத்தை காட்ட ஆரம்பிச்சு நீங்க வளர ஆரம்பிக்கிறீங்க, முன்னேறி வரீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்க வாழ்க்கையில இருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வளரும் போது நீங்க யாரையுமே இங்க தொலைக்கல. யூ டோன்ட் லூஸ் பீப்புள். ஆனா நீங்க அவுட் க்ரோ ஆறீங்க. இங்க நிறைய பேர் உங்களுடைய அந்த பழைய வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி அலைன்டா இருப்பாங்க. இப்போ அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா விலக ஆரம்பிச்சிருவாங்க. லைக் த ஒன் ஹூ டவுட்டட் யோர் செல்ஃப், இவன்லாம் என்ன பண்ணிட போறான், நம்மளாம் எல்லாம் ஒரே ரேஞ்ச் தான், அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்க. த ஒன் ஹூ அப்பாலஜைஸ்ட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், the one who stayed small, இவன் சின்னதா இருக்கிற வரைக்கும் நான் பெரியவனாவே தெரிவேன். ஸோ ஐ ஆல்வேஸ் லுக் வெரி ஸ்மார்ட் இவனோட இருக்கும்போது. இப்போ இவர் இன்னும் ரொம்ப அறிவா, ரொம்ப தெளிவா, நிறைய பொறுப்போட இப்போ வளர்ந்துட்டாரு. இனிமே நான் அவங்க கூட இருந்தா எனக்கு அந்த இடத்துல ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. growth changes your frequency. நீங்க இருக்கிற எல்லாருமே உங்களோட புது வைப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டா நோ. you are rising into power. உடனே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, முந்தி மாதிரி கிடையாது, ஆளே மாறிட்டான் அப்படின்னு. எஸ், தே ஆர் ரைட். ஏன்னா நீங்க இதுக்கு மேல அந்த குறுகிய ஆளா இல்ல. யூ ஆர் நோ மோர் ஷ்ரிங்கிங். லிசன், தி யூனிவர்ஸ் நோஸ் ஹூ பிலாங்ஸ் டு யுவர் நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ உங்களை விட்டு சில பேர் போறாங்க அப்படின்னா டு நாட் சேஸ். அதுக்கு பதிலா இன்னும் எலிவேட் ஆகுங்க, மேன்மை அடையணும்.